டேம் கட்டுறது நல்ல விஷயம்தான்றதுனால யார் வேணால் எங்கே வேணால் எப்போ வேணால் டேம் கட்டலாம். கர்நாடகா கவர்மெண்ட் அவங்களுடைய சிவில் இன்ஜினியர்ஸ்க்காக கர்நாடகா ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர்ஸ் ஆக்ட் 2024னு ஒரு ரெகுலேட்டரி பாடி ஆரம்பிக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சிவில் இன்ஜினியர்ஸ்க்காக ஒரு ரெகுலேட்டரி பாடி இந்தியாவில் இது வரைக்கும் எதுவும் இல்லை. ரெகுலேட்டரி பாடினா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லாயர் ஆகணும்னா இந்தியாவில் நீங்கள் பார் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும்னா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு அவங்க கான்ட்ராக்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ரெகுலேட்டரி பாடியும் இது வரைக்கும் இல்லை. ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் 2025ல் இந்தியன் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி வேணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுவும் இன்னும் நடைமுறைக்கு வரல. இந்த சமயத்தில் கர்நாடகாவோட KPCEA ஆக்ட் ரொம்ப சீக்கிரமே அவங்க ஸ்டேட்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் போல். இது வந்தால் இதில் டிப்ளமோ, BE, ME படித்த சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஓனாக கான்ட்ராக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வரணும். அப்போ தான் நம்ம ஃபீல்டில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் சேஃப்டியோட ப்ரொஃபஷன் நல்லபடியாக நடக்கும். பட் இந்த நல்ல விஷயத்தை இனிஷியேட் பண்ண கர்நாடகா மட்டும் மேகதாதுல டேம் கட்டியே தீருவோம் அப்படின்னு பல வருஷமாக ஏன் அடம் பிடிக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியல. ஏன்னா அதனால் தமிழ்நாட்டுக்கு வாட்டர் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஈகோ சிஸ்டத்துக்கே நிறைய பாதிப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் நீங்களும் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.